திரு ஜவஹர் அலி, அண்ணாமலை பேட்டி மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு. அண்ணாமலை யாத்திரை போறாரு, கூட்டணி அமைக்கிறாரு, இன்னைக்கு பெரிய கூட்டணியை கட்டமைச்சிருக்காரு, பாமகவை கூட்டணிக்கு சேர்த்திருக்காரு, இவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு சார். தொகுதியில் கேண்டிடேட்டா வர நிற்கிறாரு. எதுக்கு அது தோல்வி அடைகிறதுக்கு தானே. அதிமுகங்கிற ஒரு மக்கள் இயக்கம் தனிச்சு போட்டி வெற்றி பெற்ற கட்சி சார். நீங்க அதிமுகவோட மற்ற கட்சிகளை நீங்க கம்பேரிசன் பண்றது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நான் மீண்டும் சொல்றேன், அதிமுக என்பது ஒரு கடல், இவர்கள் எல்லாம் ஒரு குட்டையா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். அதனால இவர்கள் கூட்டணி அமைக்கட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். நீங்க என்னடா ஒரு 10 வருஷம் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இருந்த ஒரு கட்சி இந்த அளவுக்கு கூட தமிழ்நாட்டில் வளரலைன்னா அப்புறம் அந்த கட்சிக்கே மரியாதை இல்லை, அந்த 10 வருஷம் ஆட்சிக்கே மரியாதை இல்லை. அவங்க நினைச்சா எது வேணாலும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலை, இடியிலேருந்து ஐடியிலேருந்து. ஆனால் பொதுமக்கள்கிட்ட அவங்களுக்கு ஆதரவு இருக்காண்டு தான், அதுதான் முக்கியம். ஆனால் கட்சியில் அவர்களால் பயன் பெறதுக்காண்டி வளர்த்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பொதுமக்கள் கிட்ட மக்கள் திட்டங்களை கொண்டு இதை சாதிச்சு காட்டிருக்கோம், தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கோண்டு இவர்களால் சொல்லி நீங்கள் ஓட்டுக்களை பெற முடியுமானா நிச்சயமாக இல்லை. அது இல்லாம இவர் எனக்கு என்ன தெரியுமா, பூத் கமிட்டி கூட முறையாக அமைக்காத இந்த பிஜேபிய அவர் நம்ம ரவிச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்றது. எங்க ஒரு கிளை செயலாளர்ல இருந்து படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு எந்த நீ முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து 75 எம்எல்ஏக்களை பெற்று உங்களையும் 4 எம்எல்ஏக்களாக உருவாக்கி விட்ட எங்க பொதுச் செயலாளருக்கு நீங்க எப்படி கூடி அம்மணிக்குன்னு கத்துக் கொடுக்கிறது இது உங்களுக்கே வேடிக்கையா இருக்கான்னு எனக்கு புரியல. அண்ணாமலை வளர்ந்து விட்டாருங்கிறது யார் சார் சொல்றார்? வலதுசாரி சிந்தனையாலும் இந்த ஊடகத்தில் சில இந்த இதுல இருந்து வர்றவங்க தான் சொல்றாங்களே தவிர மக்கள் பாறையில் எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. ஏன்னா மத்தியில் 10 வருஷம் ஆட்சி இருந்தவங்க இந்நேரம் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய இருந்திருக்கணும். ஆனால் இல்லாத காரணம் என்ன, இன்றைக்கு பிஜேபி தேஞ்சிக்கிட்டே போறதுன்னா காரணம் என்ன தெரியுமா, அண்ணாமலை போன்றவர்களால் வாய்த்துடுக்கான பேச்சுக்கள் தான். இப்ப 2வது அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பங்காளின்னு வச்சுங்க, பகையாளின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய அந்த செய்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் அதிமுகவுடைய நோக்கம். என்னன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்ப அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குன்னா, நீங்க ஏற்கனவே நீங்க பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாநில கட்சிகள்லாம் எப்படி போயிருக்கு என்பதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. ஆனா இன்றைக்கு அரசியலுக்கு 3 வருஷம், அதிலும் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத அண்ணாமலை நீங்க எங்களை பார்த்து ஏளனமா பேசுறதா ஒரு விஷயம். 2வது ஊழலை பத்தி சொன்னார் நம்ம நண்பர் ரவிச்சந்திரன். சொன்னாரு, சார் வியாபம் ஊழலை மறந்துருக்காதீங்க, ரஃபேல் ஊழலை நீங்க மறந்துட முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமா பல ஆயிரம் கோடி ரூபாயை சொல்ல போனால் சூதாட்ட அதிபர் திமுக எப்படி 809 கோடி ரூபாய் மார்டின் அதிபர் கிட்ட வாங்கியிருக்காரோ அதே போன்றுதான் பிஜேபியும் அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? சரி, ஓகே. உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கேப்போம் நிறைய குற்றச்சாட்டுகள் பதில் வந்து புரட்சி கவிதாசன். அதனால வர சார் பேட்டி கொடுத்து மட்டுமே கட்சியை வளர்த்த முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்லாத ஒரு கட்சியை ஓகே நான் கேக்குறேன், நீங்க மிகைப்படுத்தி பேசுறதா அந்த கேள்வி கேட்கிறேன். பேட்டி மட்டும் தான் கொடுக்குறாரு அண்ணாமலை, என்ன உழைச்சிருக்காரு, என்ன மக்களை பார்த்திருக்காருன்னு கேக்குறாரு இபிஎஸ். இப்போ எனக்கு பார்த்தா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் மக்களுக்கும் அதுதான் தெரியும். இந்த ஜவஹர் அலி வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், பைபிளில் ஒரு கதை உண்டு. அதாவது இயேசுநாதரை கதை. அது ஊர் மக்கள் அனைவரும் ஒரு பெண்மணியை தவறாக குற்றம் சாட்டி கல்லறியும் போது அவர் தடுத்து நிறுத்தி உங்களில் உத்தமமானவன் எவனோ அவர் கல்லறியட்டும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே உத்தமமானவர்கள் இல்லை அப்படின்னு ஆயிரும். அதனால் தேர்தல் பத்திரத்தில் மார்ட்டின்கிட்ட வெக்கமே இல்லாமல் பணம் வாங்கிவிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறதுங்கிறது என்னங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. நாங்க யோக்கியன்னு சொல்லுங்க. யாருங்க வாங்கியிருக்கா? அதாவது நான் அயோக்கியன்னு சொல்லுங்க. நீங்க தவறா பேசுறாரு. தவறா பேசுறாரு. காரிய மார்ட்டின் யார் வாங்குனது? இல்ல நீங்க நீங்க தேர்தல் பத்திரத்துல நீங்க வாங்கவே இல்லையா? தேர்தல் பத்திரத்துல நீங்க வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா?
தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்காங்க ஜவஹர்லால். எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு சார், எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு. நாங்க 20 சரி, இதை கேளுங்க. ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க சார், என்னை பேச விடுங்க சார், புரட்சி கவிதா என்னை பேச விடுங்க சார். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பேசிட்டே சரி, ஓகே, புரட்சி கவிதா சார். பேசாம நீங்க இந்த நிகழ்ச்சியை அவர் ஜவஹர்லாலியை வச்சு இல்ல நீங்க பேசுங்க, புரட்சி கவிதா சார். ஏன்னா மதச்சார்புங்கிறீங்க. அதாவது அதிமுக கட்சி இன்னைக்கு யாரோட கூட்டணி வச்சிருக்கிறது? எஸ்டிபிஐ என்ன மதச்சார்பற்ற கட்சியா? மதச்சார்பற்ற கட்சி எனக்கு ஒன்றும் புரியலையே. எஸ்டிபிஐ கட்சி அது மதத்தை முன்னிலைப்படுத்துகிற கட்சி. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும், பேசாதீங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஜவஹர்லால் பேசுறேன், புரட்சி கவிதா சார் மட்டும் பேசட்டும். புரட்சி கவிதா சார் இல்ல நான் வரேன். ஜவஹர்லால் நீங்க பேசுறது அமைதியா நான் பேசுறத கேளுங்க, நீங்க பேசுறது தலையிட்டனா? நான் பேசும் பொழுது தலையிடாதீங்க, ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை காட்டுங்க. அதனால இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு மூடநம்பிக்கை என்ன அப்படின்னா, பாஜக மதசார்புள்ள கட்சின்னு சொல்றவங்க இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கட்சிகளையோ இங்க இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளையோ மதச்சார்புள்ள கட்சிகளாக பார்ப்பதில்லை. அவங்கள பார்த்தீங்கன்னா முற்போக்கு சக்திகளாக போய் இருப்பாங்க. அதனால தான் ரம்ஜான் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு கூட ரமலான் நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இஸ்லாமிய இதயங்களுக்கு. ஆனால் இது மாதிரி ஈஸ்டர் கொண்டாடுறது, கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வரமாட்டோம், கிறிஸ்த ஜெயந்திக்கு வரமாட்டோம். அப்ப இந்துனா புளிக்குது, இஸ்லாம்னா இனிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான மதச்சார்பின்மையை, கேவலமான கலிசதையான மதச்சார்பின்மையை வைத்திருக்கிற கட்சி எல்லாம் மதச்சார்பை பத்தி பேசக்கூடாது. நான் பாருங்க, அதிமுகவை பொறுத்தவரையில அதான் தற்கொலைன்னு முடிவெடுத்துருச்சு அதிமுக. நீங்க பாருங்க, இந்த ஜூன் 4ஆம் தேதி அதுதான் இங்க அண்ணாமலை சொன்னாரு, கரைந்து போகும் காணாமல் போகும்னு. நாங்க காணாமாக்க மாட்டோங்க, நாங்க கரைக்க மாட்டோங்க, அது எங்க வேலையே இல்லை. ஒரு சின்ன கோடை அழிப்பது எங்களுக்கு வேலை இல்லை, பக்கத்தில் பெரிய கோடு போடுறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. அந்த வேலையை தான் எங்களுடைய ஆற்றல் மிக்க தலைவர் பெரிய கோடை ஊடகங்கள்ல பேட்டி பெரிய கோடு போட முடியுமான்னு கேக்குறாரு சார். ஏங்க 234 தொகுதியில் நடக்க முடியுமா? எத்தனை லட்சம் பேர் அவர் கை கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 பேருடைய கை. நாங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் அவருடைய கையை பார்ப்போம். நகைக்கீரல் இல்லாத நாட்களே இல்லை. அப்படி கடுமையாக உழைக்கிறவர், மக்கள் வெள்ளத்தில் நீந்தி செல்கிறவர், ஊழலுக்கு எதிராக கொதித்து குரல் கொடுக்கிறவர், தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல், ஊழல் அரசியலை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று வாராது வந்த மாமணியாக வந்திருக்கார். பழைய தலைவர்களை யாரும் புறக்கணிக்கலைங்க. நீங்கள் பழைய தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ஆடு நினைதுன்னு ஓன அழுத கதையெல்லாம் அழுகாதீங்க. சிபிஆர் போற்றுதலுக்குரிய தலைவர், பொன்னார் போற்றுதலுக்குரிய தலைவர், ராஜா போற்றுதலுக்குரிய தலைவர், எல்கணேசன் போற்றுதலுக்குரிய தலைவர், தமிழிசை அம்மா போற்றுதலுக்குரிய தலைவர், கிருபாநிதி போற்றுதலுக்குரிய தலைவர். அவங்களுடைய தோளில் ஏறிதான் நாங்கள் நிற்கிறோமே ஒழிய உங்களை மாதிரி துரோகத்தின் நிழலில் நன்றி கட்டு, விசுவாசம் கட்டு, துரோகம் செஞ்சு குறுக்கு வழியில் கட்சியை ஆட்சியை பிடித்தவர்கள் நாங்கள் அல்ல. அது எங்களுக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களிடம் வெல்வோம். யார சொல்றீங்க? புரட்சி கவிதா நாகரிகமா பேச சொல்லுங்க. கார்கே